அவனுடைய வார்த்தை சொல்லுது, வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் கனமும் உண்டு. எத்தனை பேருக்கு ரெண்டு கை இது? நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல, டம்மியா இருப்பாங்க, ஜீரோ லைட்டா இருப்பாங்க, ஒன்னுத்துக்கு புரிஞ்சினாத இருப்பாங்க. சும்மா கோயிலுக்கு போயிட்டு சும்மா கோயிலுக்கு வருவாங்க, எல்லாம் பரலோகத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏமாந்த கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இந்த ஏமாந்த கிறிஸ்தவங்களை பார்க்க கூடாது, புத்திசாலி உள்ள கிறிஸ்தவங்களை தான் பார்க்கணும். அதான் வேதம் சொல்லுது. நம்ம பாருங்க, ஆண்டவருக்காக ஒரு ஒன்று அப்படியே அப்படியே நின்று அந்த அப்படி நானும் அப்படி தான் இருப்பேன். ஆண்டவர் பார்ப்பாரு, என்னையா இவ்வளோ ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுப்பி உட்கார வச்சிருக்கிறேன்னு, பாதாளத்தை தூக்கி வச்சிருக்கிறேன்னு ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்ம ஹாப்பி பர்த்டே நம்பிக்க மாட்டோம். ரொம்ப கவனமாக பார்க்குறாங்களாம் தேவ தூதர்கள்லாம். அப்போ தேவ தூதர்கள், அவர் கூடிய இருக்கிற தேவ தூதர்கள் அவரை குறித்து கேள்விப்படுறது எவ்வளோ ஆசையோடு இருப்பாங்கன்னா, நம்ம ஆண்டவரை சும்மா பார்க்க முடியல இப்போ, ஆனால் உள்ள அனுபவிக்கிறோம். அப்போ நம்ம எவ்வளோ ஆழமாக அவரை கேட்கணும் இல்லைங்களா? ஆமென், அல்லேலூயா. ஆகவே இந்த மாலை வேளை நமக்கு என்ன அந்த வார்த்தைனா, ஆசீர்வாதமும் தீர்க்காயுசும். ஆமென் சொல்லுங்க, ஆசீர்வாதமும் தீர்க்காயுசும். நான் சொல்றது சொல்லுங்க, ஆசீர்வாதமும் தீர்க்காயுசும். அவனுடைய வார்த்தை சொல்லுது, வலது கையில தீர்க்காயுசும் இடது கையில செல்வமும் கனமும் உண்டு. எத்தனை பேருக்கு ரெண்டு கை இது? ரெண்டு கை இருக்குதா? வலது கையில சொல்லுங்க, வலது கையில தீர்க்காயுசு இருக்குது, இடது கையில செல்வமும் கனமும் உண்டு. ஆமென். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, கர்த்தர் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவாய் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அப்படின்னா என்ன? வலதுபுறமும் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய் என்ன? தீர்க்காயுசோட வாழ்வ, செல்வ கணத்தோட வாழ்வ, அதுல பெருகுவேன். செல்வ கணத்தோட வாழ்வ, தீர்க்காயுசுல பெருகுவேன். வலதுபுறம் இடதுபுறம் இடம் கொண்டு பெருகுவாய்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பக்கமும் பெருகுவீங்க. ஆமென். இன்னொரு பேதுருவுக்கு இதெல்லாம் உள்ள போல, நான் பிரசங்கத்துக்கு போறதுக்கு முன்னே சொல்றேன். பேதுருக்கிட்ட ஆண்டவர் போய் பிரசங்கம் பண்றாரு. பண்ண உடனே போட்டை கொடுத்து பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே போய் படகை போய் என்ன பண்ண, மீன் பிடிக்க வைக்கிறாரு. பிடிக்கும் போது எவ்வளோ மீன் பிடிக்கும், அவருக்கு ஏற்கனவே நைட்லாம் பிடிச்சாரு, மீனே கிடைக்கல. ஆனால் இயேசு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணார், அவருடைய நஷ்டமான வாழ்க்கை லாபமாக மாறிடுச்சு. அவர் பிரசங்கத்தை கேட்டு வந்துக்கிறீங்க, நஷ்டங்கள் பட்டிருக்கலாம் நீங்கள், ஆனால் இனிமேல் நஷ்டம் பட மாட்டீங்க, லாபங்கள் உண்டாகும். ஆமென். ரொம்ப முக்கியம் பாருங்க, இன்னைக்கு நான் ஒரு எடுக்க போகிற சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது. அப்போது பிடிச்ச உடனே ரெண்டு படகு நிறைய மீன். அப்படின்னா என்ன? வலது கையில் தீர்க்காயுசும் இடது கையில் செல்வமும் அப்படின்ற மாதிரி ரெண்டு படகு. ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதமும் ரெண்டுமே கொடுக்குறாரு. அதான் ரெண்டு படகு. எத்தனை பேர் கேட்குறீங்க? ரெண்டு படகுனா ரெண்டாக இருக்கும். சரீர சுகத்திலும் ஆரோக்கியத்திலும் இருப்பீங்க, செல்வமும் கனமும் வாழ்க்கையில் இருக்கும். ஆண்டவருக்குள்ள நல்லா வாழ்வீங்க, உலக பிரகாரம் நல்லா வாழ்வீங்க. இதுதான் ரெண்டு படகு அவர் கொடுத்தாரு. ஆமென், அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும் பாருங்க. சும்மா நான் திருப்பி சொல்லுவார், எங்கள் இவர் அப்பப்போ பாட்டு பாடும்போது சொல்லுவார், நானும் சொல்லுவேன் எங்கள் சர்ச்சை மக்கள்கிட்ட, கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க. ஹலோ, அப்போ நீங்களும் கிறிஸ்தவ, ஆனால் எந்த கிறிஸ்தவனை பார்க்கணும்னு இருக்குது. நிறைய கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில், டம்மியாக இருப்பாங்க, ஜீரோ லைட்டாக இருப்பாங்க, ஒன்றுத்துக்கு புரிஞ்சினாத இருப்பாங்க. சும்மா கோயிலுக்கு போயிட்டு சும்மா கோயிலுக்கு வருவாங்க, எல்லாம் பரலோகத்தில் கிடைக்குன்னு சொல்லிட்டு ஏமாந்த கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. இந்த ஏமாந்த கிறிஸ்தவங்களை பார்க்கக்கூடாது, புத்திசாலி உள்ள கிறிஸ்தவங்களை தான் பார்க்கணும். அதான் வேதம் சொல்லுது, ரெண்டு கன்னிகைலாம், புத்தி உள்ள கன்னிகள், புத்தி இல்லாத கன்னிகள். இயேசுவே சொன்ன கதை. ஆகவே புத்தி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். அப்படின்னா என்ன? இந்த பூமியில வச்சிருக்கிறாரு, பூமியிலையும் நான் புத்திசாலியா வாழ்வதுக்கு தான், புத்திசாலியா செல்வந்தனா ஆசீர்வாதமாக நிறைய பேருக்கு ஆசீர்வாதமான வாய்க்கால வாழ்றது தான் கடவுள் உங்களை வச்சிருக்காரு. ஆகவே தான் புத்தி உள்ள கிறிஸ்தவர்களை என்ன பண்ணணும், கவனிக்கணும். அடிக்கடி நான் சொன்ன ஆண்டவர் அறியாத மக்களுக்கு நான் பிரசங்கம் பண்றேன், நிறைய இடத்துல சொல்லுவேன், நான் இயேசுவை பிரசங்கம் பண்றேன்,
இதை பிரசங்கம் பண்ணுறேன். ஆனால் கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க, நல்ல கிறிஸ்தவர்களை பாருங்க. இந்த ஒன்றும் இல்லாத ஆண்டவரை குறை சொல்கிற, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோட வாயை பேசுகிற அப்படி கிறிஸ்தவங்களை பார்க்காதீங்க. அவங்க கிறிஸ்தவர்களே கிடையாது. ஹலோ, இருக்கிறீங்களா? தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம், எந்த கிறிஸ்தவங்களை பார்க்குறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆகவே தான் நீங்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவளாக இருக்கணும்னா, உங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய கிறிஸ்தவளாக நீங்கள் இருக்கணும். ஆமேன். எல்லாம் ஒரு மாதிரி இருக்கிறீங்க. வேறு எதுனா பேசுகிறேன்னா ரொம்ப ஒருத்தர் கேட்டார், என்ன இப்படி இருக்கிறீங்களா? இல்லை இல்லை, ரொம்ப ஆழ்ந்து கேட்குறாங்க எங்கள் ஜனங்க. அதான் அப்படியே மெய் மருந்து கேட்குறாங்க. அப்படி தான் நினைக்கிறேன். ஆகவே ரொம்ப முக்கியம். இந்த மாலை வேளையில் வந்துக்கிறீங்க, கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் இங்கே ப்ரேயர் பண்ணுக்கும் போது பாட்டு பாடும்போது சொன்னேன், ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் அப்போ நிறைய பேர் இல்லை, இயேசுவின் நாமத்தினால இப்போ ஜனங்களை வரட்டோம்னு சொல்லியிருந்தேன். பாட்டு பாடினேன் தெரியுமா? இயேசுநாத வருவதாக. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த இடம்லாம் நிரம்பி எத்தனையும் சர்வீஸ் வைப்பீங்க, அந்த அளவுக்கு ஜனங்க வரும். சும்மா இல்லை, சும்மா வந்து நம்ம ஏதோ பார்க்குறவங்க நம்புற கிறிஸ்தவம் கிடையாது நாங்கள், தெரியுங்களா? பார்க்காதவங்களே, பார்க்காத காரியத்தை உருவாக்குற ஆள் நீங்களும் நானும். உருவாக்கக்கூடிய சக்தியை உங்க கையில் கொடுத்துருக்கிறாரு, என் கையில் கொடுத்துருக்கிறாரு. ஆகவே தான் உருவாக்கக்கூடிய பிள்ளைகளான நீங்களானும் இருக்கணும். பாருங்க, சும்மா அப்படியே அழுதுக்குன்னு கண்ணு முக்காடு பொண்ணு ஆண்டு இந்த கிறிஸ்தவங்களே கிடையாது. இந்த அழுவ கிறிஸ்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. பாருங்க, இனத்துக்கு அழுவுறது. ஆண்டவர் கண்ணீரை பார்க்குறாரியா? கண்ணீரை பார்க்க மாட்டார், உன் விசுவாசம் தான் பார்ப்பார். ஆமென். ஆமாம், கண்ணீரெல்லாம் அவருக்கு தெரியும். ஊரில் இருக்கிறவங்களாம் கண்ணீர் சிந்தினுக்கிறாங்க. அவர் கண்ணீரை பார்க்குற ஒரு தேவன் இல்லை, விசுவாசத்தை பார்க்குற தேவன் அவர். ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் உங்களை என்ன விசுவாசி ஆக்கி வச்சிருக்கிறார். விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆகவே என்னன்னு தெரியல, ரொம்ப ஃப்ளோவாக வருது கடவுளுடைய வார்த்தை. நம்ம போவோம். இப்போ ஆண்டவர் இங்கே இருக்கிறாரா இல்லைங்களா? இங்கே இருக்கிறாரு, தூதர் இங்கே இருக்கிறாங்க. சொல்கிறேன், இன்னைக்கு நடக்கிறதெல்லாம் இல்லை, உங்கள் வாழ்க்கையே பிரம்மாண்டம் ஆகிடும். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கையாக, நிரம்பி வழிகிற வாழ்க்கை, அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக. கார் இப்போ சொன்னாங்க பாருங்க, நிறைய ஊர்லேருந்து வரணும், அவங்களுக்கு பஸ் இல்லை, பஸ் விட மாட்டாங்க, எல்லாருக்கும் கார் இருக்கும். ஆமென். இந்த சபைக்கு ஏராளம் பஸ் விடுவார் பாஸ்டர். எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மாதிரி மீட்டிங் நடந்துச்சுன்னா நாங்கள் பஸ் அரேஞ்ச் பண்ணிடுவோம், வேன் அரேஞ்ச் பண்ணோம். அதான் யோசனை பண்ணியிருந்தேன், அடுத்த ட்ரிப் வந்தால் பஸ் வேன் அரேஞ்ச் பண்ணோம். எந்த கிராமத்தில் வந்துருக்கீங்க, நைட்டில் வாங்க, காலையிலே வாங்க, பகல்லே வாங்க, கொண்டாந்து வண்டி வைக்க போகிறோம். ஆமென். சும்மா பஸ் இருக்குதாங்க, ஓரம் இருக்குதாங்க, நின்றுட்டாங்களா, அதெல்லாம் கிடையாது. பஸ் அனுப்புவோம், வந்து வர வைப்போம். ஆமென். இப்படிதான். என்ன இருக்குது பாக்கெட்டில் இருக்குதா பாஸ்டர்? பாக்கெட்டில் இல்லை, ஆனால் வாயில் இருக்குது, பேச்சு இருக்குது, இருதயத்தில் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. ஆகவே தான் நீங்கள் நாங்கள் வேனில் மட்டும் அதுவும் பிடிக்காதீங்க, நீங்கள் கார்லேயே வந்துடுவீங்க, கார்லேயே நீங்கள் வருவீங்க. இந்த பாருங்க, இதெல்லாம் இது காசுனால கிடையாது, விசுவாசத்தினால தான். ஆமென். காசு பணம் இதெல்லாம், ஆனால் கண்டிப்பாக விசுவாசிக்க கையில் நிறைய இருக்கும். ஆமென். சரி, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம சொல்லுவோம். முதலாவது கலாத்தியர் புஸ்தகம் 3:9. இந்த மாதம் வாக்கு தத்துவம், இது இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்கு தத்துவம் தான் ஃப்ரெஷ்ஷாக தான் எடுக்க போகிறேன். ஆகஸ்ட் மாதம் கலாத்தியர் 3:9. கலாத்தியர் 3:9. ஷதரணமாக்கா ரைகாலாமாக்கா ஓ ராபா பாபா தூராடாமாக்கா. ஆவியானவரே உமக்கு நன்றி, அற்புதம் அதிசயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறீங்கப்பா. ஓ, ஜனங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியம் நடக்குதுப்பா இப்போ. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாருங்க, சொல்லும் போது ஆமேன் ஆமேன் ஆமேன்னும், சொல்லும் போது ஆமேன் ஆமேன்னும். பாருங்க, அந்த இவங்க நைஜீரியன் இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆறாவது நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் போட்டு பாருங்க, அவங்க பாட்டு எப்படி தெரியுமா, டான்ஸ் ஆடுவாங்க பாருங்க. என்ன சொல்கிறேன்னா, நம்ம நினைக்கிறோம் பாருங்க, ஊரெல்லாம் எதுக்கும் டான்ஸ் ஆடுறோம். சாவு அந்த செத்துவங்க போனால் ஆடுறான், சாவுக்கு டான்ஸ் ஆடுறாங்க. உயிரோடு இருக்கிற கடவுளுக்கு நம்ம ஆடுறதுக்கு அவ்வளோமா தலையில் கூட்டணும். தேவனுக்காக மகிழ்ச்சிங்க, டான்ஸ்ன்ற மகிழ்ச்சி. சினிமாக்காரெலாம் ஏன் ஆசீர்வாதமாக்குறாங்க சொல்லுங்க? அவன் தலை திருக்கி ஆடுறான், பணம் வாங்குறான். நம்ம பாருங்க, ஆண்டவருக்காக ஒரு ஒன்று அப்படியே நின்று அந்த அப்படியே நானும் அப்படி தான் இருப்பேன்.
ஆண்டவர் பார்ப்பாரு, என்னையா இவ்வளோ ரத்தம் சிந்தி பாடுபட்டு மறித்து உயிரோடு எழுப்பி உட்கார வச்சிருக்கிறேன்னு, பாதாளத்தை தூக்கி வச்சிருக்கிறேன்னு ஒரு தேங்க்ஸ் கிவிங் நம்ம ஹாப்பி பர்த்டே நம்பிக்க மாட்டோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு வந்து அந்த எல்லாம் கிடையாது. கவலைங்க, டான்ஸ் ஆடுங்க, கவலைலாம் போயிடும். ஆமென். பாட்டு பாடி டான்ஸ் ஆடுங்க, கவலையெல்லாம் போயிடும். மெயின் அந்த எல்லாம் பிடிச்சி வச்சு அப்படியே கவலையும் போயிது, அதெல்லாம் பிடிச்சி வச்சு அப்படியே ஃப்ரீ பண்ணி பாருங்க, மகிழ்ச்சியாக பாருங்க, மகிழ்ச்சி துதிங்க, ஆராதிங்க, டான்ஸ் ஆடுங்க, பண்ணி பாருங்க, வியாதியே ஓடிடும். ஆமா, வியாதி பலவீன பிளட் பிரஷர்லாம் காலி, தெரியுங்களா? அதை விட்டுட்டு அப்படியே என்ன இது வாழ்க்கையே இது மாற்றிக்கணும் இனிமேல். ஆமாம், மாறணும். சொல்லுங்க, மாறணும். ஆமாம், கிறிஸ்தவ வாழ்க்கையே வேற மாதிரி டிஃப்ரெண்ட்டு பார்க்கணும். மற்றவங்க பண்ணினா இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா 12 பேர் போனான், 10 பேர் ஓன்னு எழுதுந்தான். யார்? எங்கே எகிப்தில் போய் பார்த்துன்னு வர சொன்னார். யார்? கானான் தேசத்தை பாலும் தேவன் ஓடுற கொஞ்சம் பார்த்துட்டு வாப்பான்னாங்க. 10 பேர் போய் ஓன்னு எழுதுன்னு வந்தான். 2 பேர் பார்த்தா அடட ரொம்ப சந்தோஷத்தோட வந்தான். அல்ல பிடிச்சிக்கலாங்கன்னு வந்தான். அவன் தான் உள்ளே போனான். ஆமென். ஏங்க, நான் கடவுளுடைய வார்த்தையை சொல்கிறேங்க, சும்மா இல்லைங்க, கதை சொல்ல பிரிட்டோ. அப்படி அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னே அப்படி நடந்துச்சு. நம்ம இப்போ 2024 வந்துக்கிறோம். ஓகே, அவன் என்ன பண்ணிருக்கான்? அந்த பழம் எடுத்து வந்து என்ன பண்ணியிருந்தான்? எப்படி வந்திருப்பான்? அப்படின்னா ஆட்டப்பட்டு வந்திருப்பான். அந்த திராட்சை கொலையை தூக்கின்னு வரும்போது எப்படி வந்திருப்பான்? திராட்சை கொலையை தான் தூக்கின்னு வந்தான்னா டான்ஸ் ஆடினா வந்திருப்பான். ஆண்டவரே சூப்பர் சூப்பர்னு. ஆனால் 10 பேர் அழுதுனே வந்தானுங்க. அவனுக்கு யாருமே உள்ள போல. நான் சொல்கிறேன், இந்த அழுகுற வேலையை விட்டுருங்க. சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, அழாதீங்க, சிரிங்க, மகிழ்ச்சியாக இருங்க, வியாதி போயிடுங்க. ஆகவே இந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிறாங்க இந்த கிறிஸ்தவ மக்கள். ஓன்னு கத்தணும், ஜபமா முக்காடை போட்டுக்கணும். அழுவக்கூடாது. அழுவுறதுக்காக கடவுளை உண்டாக்குனார். நீங்கள் யோசிச்சு பாருங்க, அழுகுற மனுஷன் சிரிக்க வைக்கிறது தான் இயேசு வந்தாருங்க. என்னங்க நீங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஆமாம், திருவிருந்து எடுக்கும் போது கூட அழு மூஞ்சல் எடுக்குது அப்படின்னு. புது வாழ்க்கை கொடுத்துருக்கிற, அதுக்கு போய் அழுவலாமா? அது எடுக்கும்போது நான் புது வாழ்வுங்க, புது வாழ்வு கொடுத்துருக்கிற அப்பமோ திராட்சை ரசமோ எப்படி இருக்கணும்? கலகலன்னு இருக்கணும். மாத்திக்கிங்க. சொல்லுங்க, மாத்திக்கணும். அப்போதான் ரிலீஃப் ஆவீங்க. இல்லைன்னா கட்டப்பட்டிருப்பீங்க. கட்டவிழ்க்கப்பட்ட மனுஷனாக வாழணும். ஆமென். ட்ரூத் சொல்லுது, வசனம் சொல்லுது. சரி, கலாத்தியர் 3:9, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அந்தபடி சொல்லுங்க, அந்தபடி அப்படின்னா அந்தபடினா ஏற்கனவே இருந்தபடி, அந்த லைன்ல போனோம். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். விசுவாச மார்க்கத்தார், நீங்க யாருங்க? விசுவாச மார்க்கத்தார். உங்களுடைய வழியே வேற, ஃபெய்த் வழி, விசுவாச வழி, விசுவாச மார்க்கம். இது எங்க போதுங்க? தஞ்சாவூர் மார்க்கம். நீங்க யாருங்க? விசுவாச மார்க்கம். ஆமே, உங்க வழி என்னது? விசுவாச மார்க்கம். சொல்லுங்க, வாய் திறந்து, விசுவாச மார்க்கம். போய் பேசுங்க, விசுவாச மார்க்கம். என் வழி விசுவாச மார்க்கம். ஆமா, விசுவாசம் தான் வாழ்க்கையை உயர்த்தும் பாருங்க. அவர் சொல்றாரு, அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க வேணும்னா ஆபிரகாம் விசுவாசத்தை போல நீங்களும் விசுவாச மார்க்கத்தில் போனோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ விசுவாசம் எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருது? விசுவாசம் எப்படி வருதுன்னு நீங்க பார்க்க போறோம் பாருங்க. விசுவாசம் எப்படி வருது பாருங்க. காலைல கூட சொன்னா, வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்குது சொன்னல, பீச்சுக்கெல்லாம் போனால் பணம் காலி ஆகிடும். விசுவாசம் வரணும்னா தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு சொல்லிட்டு போன வாரம் காலைல சும்மா லைட்டாக சொன்னேன். இப்போ கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். எபிரேயர் புஸ்தகம் 1:13 சொல்லுது. 1:13 விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் விசுவாசத்தை தொடங்கிட்டார்.
விசுவாசம் தொடங்கிட்டார். ஆனா அவர் தான் விசுவாசத்தை முடிப்பாரு. அப்போ விசுவாசத்தை முடிக்கிறதுக்கு விசுவாசம் என்ன பண்ணும்? வளர வேண்டும். ஆமென். விசுவாசம் வளர வேண்டும். அப்போ விசுவாசம் தொடங்குற முடிக்கிறோமாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்க கூட இருக்கும்போது அவர் கண்டிப்பா விசுவாசத்துல நம்மளை வாழ வைப்பாரு. விசுவாசம் பாருங்க ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்றேன், விசுவாசம் தான் வாழ்க்கையை மாத்திரும். விசுவாசம் என்ன தெரியுமா? நம்பப்படும் உறுதி, காணப்படாது நிச்சயம். அப்படின்னா நம்பப்படுற எதை உறுதியாக நம்புவீங்க? தேவனுடைய வார்த்தையும் தான் உறுதியாக நம்பணும். அதுதான் காணப்படாது. இப்போ வந்து உங்க ஐஸ்வர்யவான் சொல்லியிருக்காரு உங்களை, ஆனால் உங்க வாழ்க்கை ஐஸ்வர்யம் இல்லை. நீங்க சுகமா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறாரு, ஆரோக்கியமா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு, தீர்க்காது. ஆனால் இப்போ பார்த்தா இடுப்பு வலி இருக்குது, ஏதோ வார்த்தை பிரச்சனை இருக்குது, கிட்னி பிரச்சனை இருக்கலாம், யூரின் பிரச்சனை இருக்கலாம். ஆனால் என்ன சொல்றாரு? கர்த்தர் நீ பலவீன நல்ல பலவான் அப்படின்றார். அப்ப என்ன பண்ணணும்? நான் தேவனுடைய வார்த்தையைத்தான் விசுவாசிக்கணும். நான் என்னுடைய சரீரத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கலாம், ஆனா அது இல்லை. தேவனுடைய வார்த்தை சொல்லுது நான் பலவீன நல்ல பலவான். சொல்லுங்க, பலவீன நல்ல பலவான். பலவீன நல்ல சொல்லுங்க, நான் பலவீன நல்ல, நான் பலவான். தேவனுடைய வார்த்தையைத்தான் நான் நம்புறேன். ஏன்னா அதை மேல வேற எதையும் நான் வாழ்க்கையில கண்ணை வைக்கவே மாட்டேன், இருதயத்தை வைக்கவே மாட்டேன். பாருங்க தாவீது சொல்றான், நான் விசுவாசிக்க விட்டா செத்தே போயிருப்பேன்றான். என்னதுங்க தாவீது சொல்றாங்க? 27ஆம் சங்கீதத்தில் நீங்க 13ஆம் வசனம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கலன்னா, எத்தனை பேர் கேட்குறீங்களா? ரொம்ப முக்கியமாக கேளுங்க. விசுவாசிக்கலன்னா தாவீது சொல்றான், நான் விசுவாசிக்கலாம் செத்தே போயிருப்பேன்றான். ஐயோ, எப்படி பாருங்க வார்த்தை பாருங்க. 27:13 வாசி பாருங்க. 27:13 வாசி பாருங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா அந்த வசனத்தை? எல்லாரும் சேர்ந்து வாசிங்களா? நான் கூட இருங்க, நான் கூட நானே வந்துடுறேன் உங்க கூட. பாருங்க வாசிக்கிறேன். நானும் சொல்லுங்க, நானும் ஜீவன் உள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாது இருந்தால் கெட்டு போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் வந்து எதிர்பார்த்திருந்தேன் தேவனுடைய நன்மைக்காக. சொல்லுங்க, தேவனுடைய நன்மைக்காக எதிர்பார்த்திருந்தேன், விசுவாசித்திருந்தேன். ஆகவே தான் நான் அப்படி இல்லைன்னு வச்சுங்க, விசுவாசிக்கல, நான் எதிர்பார்க்கலன்னா நான் கெட்டே போயிருப்பேன். அப்படின்னா செத்தே போயிருப்பேன்றோம். அப்போ நீங்க எதிர்பார்க்கணுமா வேணவா? ஆமென். நீங்க எதிர்பாருங்க, தேவன் உங்களை உயர்த்துவார், உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்க நல்லா இருப்பீங்கன்றத எதிர்பாருங்க. ஏன்னா ஜீவனுள்ள தேசத்துல அவர் என்ன பண்ணுவாராம்? விசுவாசிக்கலன்னா நான் கெட்டே போயிருப்பேன், அப்படின்னா செத்தே போயிருப்பேன்ப்பா. ஆகவே விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையை நன்மையை கொண்டு வரும். சொல்லுங்க, நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆகவே தான் ரொம்ப முக்கியம் பாருங்க. திருப்பி அது மட்டும் இல்லை, இன்னொரு பார்த்தீங்கன்னா தாவீதை கேட்குறாங்க, என்னப்பா நீ பயங்கரமாக பேசுறிய அப்படின்னு கேட்குறாங்க. தாவீதை கேட்குறாங்க, என்ன தாவீது எப்படி பேசுறேன்னா, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடை, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் கொண்டு போய் விடுகிறார். நன்மையும் கிருபை என்னை தொடரும், என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பேன். இப்படி பேசுறாரு. சொல்றாங்க, தாவீதை பார்க்குறேன், என்னப்பா பயங்கரமாக பேசுறிய? அவன் சொல்றான், நான் பேசலைன்னா, நான் ஏன் பேசுறேன்னா விசுவாசிக்கிறதால நான் பேசுறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கிறதால பேசுறேன். சொல்லுங்க, விசுவாசிக்கிறதுனால தான். பாருங்க, விசுவாசிக்கிற மனுஷனை உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். உங்களுக்கு நீங்க விசுவாசி இல்லைன்னா உங்களுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன், உங்க பேச்சை பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவேன். ஏன் சொல்றாரு தாவீது? சொல்றாரு பாருங்க, வசனத்தை எடுங்க. 116:10 பாருங்க. 116:10 நீங்களே வாசிங்க. விசுவாசத்தேன் ஆகையால் பேசுகிறேன். அத்தது நல்லா வாசிங்க. மிகுதியும் வருத்தப்பட்டேன். என்ன சொல்றாருன்னா, முதல் வந்து ரொம்ப வருத்தமா இருந்தேன், ஆனா விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படின்னா எதை நான் விசுவாசிக்கிறேனோ அதை நான் பேசி ஆகணும். ஆமென். பாரு, அங்க சொல்றாரு, தாவீதை கேட்கறாங்க, நான் விசுவாசிக்க விட்டுனா கெட்டே போயிருப்பேன்றான். இங்க கேட்கறாங்க, ஏன்பா ரொம்ப பயங்கரமா பேசுற, உன்னை மேலாக்குவார் பேசுற, தலையாக்குவார் பேசுற, ஆசீர்வாதமா இருப்பேன் பேசுற, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறார் பேசுற, அவர் நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு பேசுற, நன்மையும் கிருபையும் தொடரும்னு பேசுகிற, ஜீவன நாளெல்லாம் கடவுளோடு கூட இருப்பேன்னு பேசுற. ஏன்பா பேசுறேன்னா நான் விசுவாசிக்கிறதான் பேசியிருக்கிறேன். ஆமென். அப்போ நீங்க
என்ன பண்ணணும்? நீங்களும் நானும் என்னத்தை விசுவாசிக்கிறோமோ அதை பேசினே இருக்கணும். அப்போ நீங்க டெய்லி உங்களுக்கு உங்களுக்கு செல்போன் இருக்குதா? செல்போன் இருக்குதுங்களா? எல்லாருக்கிட்டே இருக்கும். செல்போன் இருக்குதே, ரெக்கார்டிங் இருக்குதுல்ல, நீங்கள் பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் என்ன லெவலில் இருக்கீங்க அந்த செல்ஃபோனை உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். என்னம்மா, நீங்கள் டெய்லி உட்காந்து உங்கள் செல்ஃபோனை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிட்டு நீங்கள் பேசுங்க. பேசிங்கன்னா நீங்கள் எவ்வளோ விசுவாசமாக இருக்கிறீங்கன்றத அந்த செல்ஃபோனு படம் போட்டு காமிக்கும். ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? சார் நான் சொல்கிறேன், நான் பேசலை சார், ஆவியானவர் என் கூட பேசுகிறாரு. நீங்கள் நினைக்கிறீங்க பிரிட்டோ வந்து பேசினுக்கிறாரு, பிரிட்டோ முகம் பார்க்குறீங்க, பிரிட்டோவுடைய குரலை பார்க்கலாம். ஆனால் இந்த ஆவியானவர் இங்கேருந்து என் மூலமாக தான் பேச முடியும். புரியுதுங்களா? அதுக்கு தான் கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை அனுப்புகிறாரு. நீங்கள் கூட என் கூட பேசலாம். எப்படி பேசலாம்? பிசாசாவும் பேசலாம், நீங்கள் ஆவியானவர் மூலமாக பேசலாம். ரெண்டு விதத்திலும் பேசலாம். நீங்கள் பேசுகிறத வச்சா நீங்கள் பிசாசு பேசுகிறான்னா ஆவியானவர் பேச நான் சொல்லிவிடுவேன். பிசாசம் ஏறி அமக்கலாம் பண்ணுவான், தெரியுமா? ஆகவே சொல்கிறேன், சொல்கிறான் தாவீது சொல்கிறான், நான் விசுவாசித்தேன் ஆகவே பேசுகிறேன். ஆகவே என்ன விசுவாசிக்கிறோமோ அதை பேசுங்க. சொல்லுங்கள், என்ன விசுவாசிக்கிறீங்களோ? என்ன விசுவாசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லாத விசுவாசிக்க போகிறீங்களா? பிரச்சனையை விசுவாசிக்க போகிறீங்களா? போராட்டத்தை விசுவாசிக்க போகிறீங்களா? நான் சொல்கிறேன் அருமையான சிஸ்டர், தேவனுடைய வார்த்தையை என்ன சொல்லியிருக்குதோ அதை விசுவாசிங்க. உங்களை மேலாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார், உங்களை சுகமாக்குவேன்னு சொல்லியிருக்கிறார், தீர்க்காய்ச்ச வைப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே அதை விசுவாசிங்க. வாயை திறந்து நான் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்ல முடியாதா? உங்களால் ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொல்ல முடியாதா? நான் திருப்பி சொல்கிறேன். ஏன்னு சொல்கிறேன்னா, விசுவாசித்தா தான் பேச முடியும். பேசுகிறவன் தான் விசுவாசிப்பான். ஆமென். ரெண்டும் எப்படி? விசுவாசிக்கிறவன் தான் பேசுவான், பேசுகிறவன் தான் விசுவாசிப்பான். அப்போ நீங்கள் பேசுகிற வார்த்தையை வச்சாலே நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா விசுவாசம் இல்லாத இருக்கிறீங்களான்றத நீங்களே தீர்மானம் பண்ணிவிடுங்க. அதான் திருப்பி ஞாபகம் வச்சுங்க. செல்ஃபோனை வச்சுங்க, டேப் ரெக்கார்டு எடுத்துங்க. நீங்கள் டெய்லி காலைல சாயந்தரம் வரைக்கும் என்ன பேசுங்கன்னு சொல்லிட்டு போட்டுட்டு சாயந்தரம் 8 மணிக்கு போட்டு கேளுங்க. சொல்லுவாங்க, உங்கள் அழகு தெரிஞ்சிடும். அதில் இருக்கிறீங்களா? உங்கள் அழகு அதில் தெரிஞ்சிடும். நான் சொல்ல, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது. இது வசனத்துக்கிட்ட வந்தால் நம்ம யாருன்னு காமிக்கும். ஆமென். ரீபா லாமா ஷாக்கா ராமாக்கா ராதா ராணாமாக்கா ஓ ரீபா லாமாக்கா. திருப்பி நான் சொல்கிறேன், ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே சொல்லணும்னு நினச்சேன். கிறிஸ்தவம் வந்து ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவம் என்பது மதம் கிடையாது. மதத்தையும் கிறிஸ்தவத்தையும் ஒன்றாக்காதீங்க. கிறிஸ்தவம் வந்து மதம் மாதிரி பண்ணிட்டாங்க இன்றைக்கி கிறிஸ்தவ மக்கள். சர்ச்சுக்கு வந்தால் இந்த புடவை கட்டு, அந்த புடவை கட்டு, கழுத்தில் இருக்கிறத கைட்டு போடு, அதை கைட்டி போடு, இதை கைட்டி போடி, உபவாசமாக இரு, அது இரு, 7 நாள் உபவாசம், 8 நாள் உபவாசம் பண்ணி தான் ஆண்டவர்கிட்ட எல்லாத்தையும் கிடைக்கும். கடவுள் உபவாசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. உபவாசம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாப்பிடாததுக்கு ஈஸியாங்க, விசுவாசிக்கிறது ஈஸியாங்க. விசுவாசிக்கிறது தாங்க ரொம்ப கஷ்டம். சோறு இல்லாததுக்கிறது ஈஸிங்க. ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, உபவாச கூட்டம் எல்லாம் ஜனம் கவனம்னு ஓடும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப ஜனங்களுக்கு வந்து பாருங்க, ஏதாவது வந்து இவங்க ஏதாவது பண்ணிட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கணும்னு. இது தான் மதம். மதம் என்ன பண்ணுது, விரதம் இருந்துட்டு வா, கடவுள் எல்லாம் செய்வார் உனக்கு. நீ என்ன கோயிலில் உபவாசம் இருந்துட்டு வா, கடவுள். அதே மதத்தை தான் இங்கே பிரசங்கம் பண்ணுகிற நீ. ஆனால் கோயில் வந்து கச்சா, அது கோயில், நீ ஆலயன்ற. அதுக்கு எதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க? அப்போ இந்த கிறிஸ்தவத்தை மதம் மாதிரி ஆக்கிட்டாங்க. நான் சொல்கிறேன், மதம் மனுஷனை உண்டாக்கலை, கர்த்தர் தான், தெய்வம் தான் மனுஷனை உண்டாக்குச்சு. ஆகவே தான் மதம் மனுஷனுக்கு ஒன்றையும் செய்யாது. ஆனால் தெய்வம் தான் மனுஷனுக்கு எல்லாத்தையும் செய்ய முடியும். அதனால தான் சிலுவையில் தெய்வம் தான் வந்து சிலுவையில் பாடுபட்டார், மரிச்சார், உயிர் திறந்தார். ஆகவே தான் மதம் மனுஷனை உண்டாக்கிச்சுன்னா மதம் இதெல்லாம் செய்யும். மதம் என்ன பண்ணுது, மனுஷனுக்கிட்ட இதை செய்ய அதை செய்ய கேட்குது. இருக்கீங்களா இல்லையா? ஆனால் இன்றைக்கி மக்களுக்கு பாருங்கள், மத புத்தி உள்ளே போயிட்டு இருக்குது. இந்த மத புத்தியை கிறிஸ்துக்குள்ளே வந்தால் கூட எடுக்க முடியல பாருங்கள். அன்றைக்கி பாருங்கள், பாலும் எகிப்துலேருந்து கானான் தேசத்துக்கு போயிட்டானுங்க ஆளுங்க. ஆனால் எகிப்து புத்தி உள்ளே இருந்துன்னு இருந்துச்சு. இருக்கீங்களா இல்லையா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த மத புத்தியை தூக்கி போடுங்க. இதை பண்ணால் தான் ஆண்டவர் செய்வார், அதை பண்ணால் தான் இதுதான் செய்வார், இதை பண்ணினா தான் அதான் செய்வார். அதெல்லாம் இல்லை. முதல் விசுவாசிச்சா எல்லாத்தையும் செய்யலாம். விசுவாசிக்கலான்னு எந்த ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமாம், அதுக்காக தான் கடவுள் விசுவாசின்னு பேர் வச்சுக்கிறார். எடுத்த உடனே விசுவாசினா என்ன அர்த்தம்? விசுவாசி தான்.
ஆமாம், நம்ம தான் என்ன பண்ணுறோம், உபவாசின்னு ஆக்கிட்டோம். ஹலோ, என்ன பண்ணிட்டோம், உபவாசி. நல்ல உபவாசம் பண்ணுவாருங்க. என்ன பொண்ணு பார்க்கறதுக்கு, ஒரு பையனுக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு, கவனிங்க, எத்தனை பேர் கேட்குறீங்களா? எங்கள் சர்ச்சில் ஒரு பையன், திருநெல்வேலிக்கார பசங்க குடும்பம், அவங்க கிட்டத்தட்ட அம்பாசமுத்திரக்காரங்க, 4 பேர், கணவன் மனைவி, 2 பிள்ளைங்க, பெரிய பையன் சின்ன பையன். பெரிய பையன் பேர் இமானுவேல், சின்ன பையன் பேர் ஜோசப்பு. அவங்க பக்கா ஆண்டவர் அறியாதவங்க. அவங்க பழைய பேர் சொன்னீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடுவீங்க, வேண்டாம். சரி சொல்லிடுறேன். பெரிய பையன் பேர் வேல்முருகன், சின்ன பையன் பேர் மாரியப்பன். அவர் ஜோசப் ஆகிட்டார், அவர் இமானுவேல் ஆகிட்டார். அவங்க அப்பா பேர் ஆதிமூலம், அவர் மோசஸ் ஆகிட்டார். அந்த அம்மா பேர் லட்சுமி, அந்த அம்மா மரியாள்னு ஆகியிருக்கிறாங்க. பேர் மாற்றினா மட்டும் பத்தாது, வாழ்க்கையே மாறிடுச்சு அவங்களுக்கு. அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வீட்டுக்காரத்தான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வருவார். அப்போல்லாம் ரட்சிக்கப்பட்டார், சும்மா வந்துன்னு போவார். அந்த அம்மா என்ன பண்ண தெரியுமா, அவர் சர்ச்சைக்கு கிளம்புற நேரத்தில் அவர் பாத்ரூம் போய் குளிக்க போவார்ல, பூட்டு போட்டுரும். என்ன போட்டுரும், பூட்டு போட்டு சர்ச்சை முடிகிற வரைக்கும் வெளியே திறந்து விடாது. அவங்க எதிர்க்க அப்பப்போ சொல்லுவேன், இப்போ சிரிப்பாங்க, பாஸ்டர் ரொம்ப என்ன பண்ணுறீங்க பாஸ்டர், படுத்துறீங்க, அன்றைக்கி செஞ்சிட்டோம் பாஸ்டர் தெரியாத, இப்படி தான் பண்ண குடும்பம். அவங்க வீட்டுக்கு போவேன், அவங்க பாட்டுன்னு ஏதோ பண்ணின்னு இருப்பாங்க, நாங்கள் பாட்டு ஜாலியாக அங்கே உட்காந்து பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். அப்போ பார்த்தீங்கன்னா முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுக்கிறாங்க. இப்போது தசமம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. யார் அவங்க வீட்டில் எத்தனை பேர் சம்பாதிக்க அத்தனை பேருடைய தசமம் கரெக்டாக அப்படியே புக்காது கொடுப்பாங்க. தசமத்துக்கு மேலேயும் கொடுப்பாங்க. அரிசியே தசமம் கொடுப்பாங்க. மாதம் 10 கிலோ அரிசி கொடுத்துருவாங்க கையில். கொடுத்துட்டு பாஸ்டர் வச்சுக்கிறேன், நம்ம 2 நாள் போட்டு தான் பார்க்கணும், வச்சுட்டு போய்க்கிறாங்களான்ட்டு. நான் சொல்கிறேன், என் சர்ச்சை மக்களை பற்றி பேசினுக்கிறேன். சர்ச்சைக்கு காணிக்கு எப்படி தெரியுமா போடுவாங்க, உங்கள் பாஸ்டர்லாம் கவர் அடித்து வச்சுக்கிறேன். நான் ஒன்றும் கவர் அடிக்கலை. நான் அடிக்கடி பாஸ்டர் வீட்டு மீட்டிங் சொல்லுவேன், எனக்கு இத்தனை வருஷம் ஆச்சு கவரே அடிக்கலை நான். ஆனால் வெள்ளை ஒயிட் கவர் மட்டும் வச்சுருப்பேன். ஜனங்க என்ன பண்ணுவாங்க, கவரே எடுக்க மாட்டாங்க. கவர் இல்லாதையே 4000, 3000, 5000, 7000 போட்டு போயினே இருப்பாங்க. கவரே இல்லாத சில பேர் இந்த பன்னு கவரில் போட்டு, பன்னு கவரில் எழுத முடியுமா, அந்த பிளாஸ்டிக் கவர், அதெல்லாம் சுட்டி போட்டு போவாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, சர்ச்சில் கடவுளுடைய ருசிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையை கடவுள் மாற்றிருக்கிறார். ஆமேன். நான் என்ன சொல்ல சப்ஜெக்ட்டுக்கு வந்தேன்னா, அந்த பையனுக்கு திருமணத்துக்காக பொண்ணு பார்க்குறதுக்காக பேசின்னு இருந்தாங்க. அவங்களுக்கு யாரோ இந்த இது அமைச்சிருக்கிறாங்களே, அந்த பொண்ணுக்கு பேசுகிறதுக்காக ஃபோன் பண்ணாங்களாம். அவங்க நம்பர் கொடுத்துருந்தாங்க. அங்கே பாஸ்டர் அம்மா எடுத்தாங்களாம். இந்த அம்மா பாஸ்டர் அம்மா எடுத்தாங்களாம். பாஸ்டர் அம்மா எடுத்து எங்கள் விசுவாசி தான் பேசுது. அந்த அம்மா சபையில் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி கேட்காத மாதிரி உட்காந்துப்பாங்க எல்லாருமே. நானே பார்ப்பேன், என்ன இப்படி ஒரு மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஆனால் பேசி பார்த்தா தெரியும், டம்மால் விழும். அந்த அம்மா எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். போய் அன்றைக்கி உட்காந்து கேட்டிருந்தேன், என்ன இல்லை பாஸ்டர் ஃபோன் பண்ண ஒரு பொண்ணு வீட்டுக்கு பாஸ்டர் அம்மா எடுத்தோடனே நம்ம, ஹலோ நீங்கள் ஏஎஃப்டி சர்ச்சா, ஐயோ நீங்கள் நகை போடுவீங்களே, நாங்கள் வந்து நகைலாம் போட மாட்டோம் அப்படின்னாங்க. இந்த அம்மா என்ன சொல்லிச்சு, நான் சொல்லுவேன், இப்படி உட்காந்துப்பாங்களே, பாஸ்டர் அம்மா நகை அதெல்லாம் போட்டுக்கலாம், ஆண்டவரில் ஒன்றும் பண்ண மாட்டார், நீங்கள் போட்டுக்கலாம், இவ்வளோ நாள் போடலையா, இப்போ இனிமேல் போட்டுங்க. பாஸ்டர் ஒய்ப்புக்கே போதுனே, யாரு, சர்ச்சி விசுவாசி. இங்கே வர விசுவாசி இப்படி தான் தெளிவாக இருக்கணும், புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். சும்மா ஏமாளி கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடாது. ஏமாந்த புத்தி உள்ள கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவனை யாருன்றதை நீங்கள் காமிக்கணும். ஆமேன். அந்த 2 பேர் மாதிரி இருக்கணும். அல்லேலூயா. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா உடனே வசனம் சொல்லிச்சான், இல்லைங்க இந்த நகையெல்லாம் ஆண்டவர் எடுத்து போட சொல்லாரு சொல்லி ஒரு வசனம் சொல்லிச்சான். அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு நிற்கிறீங்க, எங்கள் பாஸ்டர் கிட்ட கேளுங்க, விலைக்கு சொல்லுவார், நீங்கள் நகை போட்டுங்க. ஹலோ, இருக்கீங்களா இல்லையா? இப்படி தான் இருக்கணும் விசுவாசினா. நமக்கு இப்போ பிரச்சனையே இல்லை பாருங்கப்பா, நம்ம போதிச்சது அவங்க ஆணி அடிக்கிறாங்க. ஹலோ, சரி அது முடிஞ்சிடுச்சு கதை. அப்புறம் 1 வாரம் கழிச்சு அந்த தம்பி திருப்பி ஃபோன் பண்ணுமா, அவங்க வீட்டில் யாருன்னா எடுப்பாங்க அப்படின்னு ஃபோன் பண்ண சொல்லிக்கிறாங்க. உடனே இந்த அம்மா தான் எடுத்துக்கிறாங்க. யார், பாஸ்டர் அம்மா தான் எடுத்துக்கிறாங்க. விசுவாசிக்கிட்ட பேச விட மாட்டாங்க இந்த ஊழியக்காரங்க. ஏன்னா இவங்களே எல்லாம் கவர் பண்ணிப்பாங்க. விசுவாசியை வந்து அப்படியே விசுவாசி கல்யாணம் நடக்கும் போதும் இவங்க தான் அந்த நகை பார்த்து கொடுப்பாங்க, அந்த அண்டா குண்டா பார்த்து கொடுப்பாங்க. பாஸ்டர் சொல்கிறது தான், பாஸ்டர் உட்காந்துப்பார், இந்த நகை எடு, அந்த நகை எடு. இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை, போதிக்கிற வேலையே கிடையாது, போதிக்க தெரியாது. ஆனால் இந்த வேலையெல்லாம் செய்யுது, பொரியல் செய்கிறது, அப்பளம் சுடுறது,
எல்லாம் பண்ணுவாங்க. அதான் அன்பு நினைச்சுக்கிறாங்க. அன்பு அது இல்லைங்க. தேவ வார்த்தையை புட்டு புட்டு தெளிவாக சொல்றது பாருங்க, அதுதான் அன்பு. சும்மா போய் எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, நிறைய பேருக்கு அப்புறம் இப்படிதான் ஆசை. எங்க பாஸ்டர் விசாரிப்பாரு, அழுது ஜெபம் பண்ணுவாரு. அவர் உன்னை வந்து புத்தி இல்லாத வச்சுக்கிறான்னு அர்த்தம். புரியுதுங்களா? புத்தி உள்ளவனா பண்ணுவாங்க, நல்லா கற்றுக் கொடுத்துட்டு ஃப்ரீயாக இருப்பாங்க. அவங்க போய் கலக்கிட்டு வந்துடுவாங்க. அவங்க தான் விசுவாசிங்க. ஆமேன். அடுத்த கதையை சொல்லாத போயிட்டேன் பாருங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணாங்க. உடனே பாஸ்ட் அந்த அம்மா பயந்துடுச்சு. விசுவாசி ஐயோ திருப்பி நகை போட சொல்ல போதுன்னு சொல்லிட்டு பாஸ்டர் கிட்ட கொடுத்துருச்சு ஃபோனை. பாஸ்டர் என்ன பண்ணார், எடுத்து ஹலோ என்ன சார், அது ஏபி சபையா சிஸ்டர், அது வந்து பிரான்ச்சி சிஸ்டர், பிரான்ச் சபையில் கூட நீங்கள் அப்படி தான் போடுவீங்க, நாங்கள்லாம் நகை போட மாட்டோம், அந்த மாதிரி இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை நாங்கள் வந்து ஜனங்க கிட்ட இப்படி ஊற்றி வச்சிருக்கிறோம், நீங்கள் கெட்டுறாதீங்க. மேலே ஊற்றிடுவார். நான் கேட்குறேன், அந்த பையன்கிட்ட கேட்டேன், நீ பொண்ணை கல்யாணம் பண்ண போறியா நகையை கல்யாணம் பண்ண போறியா? இந்த அறிவு இருக்குதா பாருங்க இந்த ஊழியம் செய்கிறவங்களுக்கும் சரி இந்த கிறிஸ்தவங்களுக்கும். ஏன்னா நகையை கல்யாணம் பண்ண போகிறான் அவன், நகையை மணவாரில் வச்சு தலை கட்ட போகிறான். நாங்கள் நகை போடாதவங்க, நாங்கள் நகை போட்டவங்க, இப்படி சொல்லி சொல்லியே கிறிஸ்தவத்தை என்னாக்கி வச்சுக்கிறாங்க, முட்டாள்தனமாக்கி வச்சுக்கிறாங்க கிறிஸ்தவ சமுதாயத்தை. அதுக்கு ஒரு கூட்டம் போவோம் பாருங்க, அப்படியே நாங்கள் அப்படியே ஆண்டவருக்கு அப்படியே பரலோகத்தில் போய் அப்படியே நிற்க போகிறோம். பரலோகத்தில் போனால் பயந்துருவீங்க, எல்லாமே தங்கத்தில் கிடக்கும். புரியுதுங்களா? சாக்கடிக்கும், காலை வச்சு ஆட. உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, வசனத்தை பார்க்கிறதே கிடையாது, யாரோ சில பேர் சொல்லிட்டு போன அப்படியே பிடிச்சிக்கிறது பாருங்க. இங்கே இருக்க கிறிஸ்தவங்க புத்தி உள்ளவர்களாக இருங்க. இங்கே நாங்கள் எதுவும் கழட்டி விட மாட்டோம், மாட்டி விடுவோம். இன்னும் அதிகமாக நல்லா மாட்டிக்கிங்க. ஏன்னா தேவன் ரொம்ப நல்லவர். மணவாட்டி மணவாளன் ஜக ஜக ஜகன்னு இருக்கணும். ஆமே. நாங்கள் நல்லா பிரைஸ்லெட்லாம் போட்டு இருக்கணும், நல்லா ட்ரெஸ்லாம் சூப்பராக இருக்கணும். மணவாளன் அவர், நான் மணவாட்டி சும்மா கடகடன்னு நல்லா இருக்கணும் பாருங்க. அதை மணவாட்டி எப்படி இருக்கணும்? நல்லாவும் மேலே இருக்கணும், அப்படி இருக்கக்கூடாது. பிளட் ப்ரெஷர் மணவாட்டி மணவாளன் பார்ப்பாரு, என்னது நோய் பிடிச்ச பொண்ணா இருக்குத, வியாதி பிடிச்ச எப்படி கல்யாணம் உங்கள் பிள்ளைக்கு வியாதி பொண்ணை கல்யாணம் இது பொண்ணு பார்ப்பீங்களா? ஐயோ அது நோய் இருக்குதாம்பா, வாழம். இப்போ நோய் பிடிச்ச சபையை ஆண்டவர் கல்யாணம் பண்ணுவார். யோசிச்சு பாருங்க. ஆகவே தான் சொல்ற, தீர்க்காயுஸ் ஆசீர்வாதமும் தீர்க்காயுசும் தேவனுடைய சொத்து, அது உங்க சொத்து. ஆமேன். கல்லை தட்டி கத்திர மயமப்படுத்துவோம். வெளிச்சம் வேணும் பிரதர். சும்மா போய் எல்லாம் அங்கே சர்ச் இருக்குது, இங்கே சர்ச் இருக்குது, இங்கே சர்ச்செல்லாம் சர்ச் இருக்கட்டும். ஆனால் நல்வாழ்வை பற்றி பேசுகிறாங்களா? நீ நல்லா இருக்கணும்னு பேசுகிறாங்களா? திருப்பி சொல்கிறேன் பாருங்க, இந்த எங்கள் யூடியூப்பில் நிறைய பேர் எங்களை மாதிரி பிரசங்கம் பண்ணுறவங்கள ரொம்ப கிண்டல் அடிக்கிறது. இவங்கெல்லாம் வந்து அப்படியே பணத்தை பற்றி பேசி ஜனங்களை நரகத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லிட்டு இருக்குது. இவங்களுக்கு பேச தெரியாது. எடுத்து விசுவாசிக்கு கடன்காரனா வந்திருப்பான், கடன்காரனை கொடுத்து கடன் எப்படி வெளியே வரணும் பிரசங்கம் பண்ண தெரியாது. பிறகு விசுவாசி வந்து வியாதி நோயோட வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வியாதியிலிருந்து வெளியே வரணும்னு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண தெரியாது. வியாதியா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஏதோ உன்னை புடமிடுறார். நீ வந்து உன்னுடைய விசுவாச உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக உன்னை புடமிடும்படியாக உனக்கு இந்த நோயை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அல்லேலூயா ஸ்தோத்திரம். இது புத்தி இல்லாத கிறிஸ்தவன். அவர் வியாதிக்காக அடிச்சு நொறுக்கி கிழிச்சிட்டாங்க. ஒரு பழைய ஏற்பாட்டில் வியாதி இல்லாத இருந்தான் ஒருத்தன் கூட. பழைய ஏற்பாட்டில் வெளியே இருந்தார் தேவன், அப்பயே வியாதி இல்லாத இருந்தான். இன்னைக்கு உள்ள இருக்கிற தேவனுக்கு வியாதி உன்னை கொடுத்துருப்பாருமா, ஏதோ உன்னை வந்து புடமிட்டு பார்க்கிறார். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அப்போ பாருங்க, இந்த மாதிரி யூடியூப்ல என்ன பண்றதுன்னா, இந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசுறாங்க, ஓநாய்கள் அப்படின்லாம் பேசினுக்கிறது. நான் தான் சொல்றேன், ஏசு எதுக்காக வந்தார்? இப்போ உங்ககிட்ட கேட்க போகிறப்ப ஏசு எதுக்காக வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழிக்க வந்தாரா ஆசீர்வதிக்க வந்தாரா? அதனால ஜெயலலிதா பேசுவாங்க இந்த இதில் ஓட்டு கேட்கும் போது, செய்வீர்களா? செய்வோம். நாங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. அவங்களுக்கு தெரியுதுங்க, அரசியல்வாதிகளுக்கு ஜனங்களை எப்படி கவர் பண்ண தெரியுது. ஆனால் கிறிஸ்தவ மக்களை கவர் பண்ணி பேசவே தெரியல. வாயை திறந்த கர்த்தர் உன் பாக்கெட் அடைச்சு போடுவார், உன் பிசினஸ் காலி பண்ணிடுவார்.
நீ ரொம்ப ஆண்டவர் கிட்ட தூரம் இருக்கிறாய், உன்னை கர்த்தர் உன்னுடைய வீட்டை அழிப்பார். இதுதான் வாயே பார்த்தீங்கன்னா அந்த 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 நாத்த பேச்சு. ஆசீர்வாதம் பேசணும் வாயில. சொல்லுங்க, ஆசீர்வாதம் பேசணும், சுகத்தை பேசணும், ஆரோக்கியத்தை பேசுங்க. தேவன் எதுக்கு வந்தாரு? அழிக்க வந்தாரா? ஆசீர்வாதம். திருப்பி நான் கேட்க ஜெயலலிதா மெம்பர் கேட்கிறேன், இயேசு எதற்காக வந்தார்? ஆசீர்வதிக்க வந்தாரா, அழிக்க வந்தாரா? சொல்லுங்க, எதுக்காக வந்தார்? ஆமா, அந்த அம்மா கேக்குது, போடுவீர்களா, செய்வீர்களா? செய்வோம். என்ன நினைச்சீங்க? நீங்க நினைச்சிட்டீங்க இதாங்க கிறிஸ்தவ பிரசங்கம். கிறிஸ்தவ பிரசங்கம்னா வர மக்களை தெளிவு பண்றது. மக்கையா வருவீங்க, ஷார்ப் பார்ப்போம். பென்சில் பாருங்க, பிள்ளைங்க கிட்ட பாருங்க, ஒடிஞ்சிச்சுன்னா ஷார்ப் எடுத்து சர்ன்னு ஆகிடும். குட்டி பையன் ஷார்ப் ஆகிடும், கூறாயிடும். அந்த மாதிரி தான் சர்ச்சு என்னதுன்னா, மொக்கையா இருக்கிற பென்சில்லாம் ஷார்ப் ஆக்குற இடம். ஆமேன். இருக்கீங்களா இல்லையா? என்ன சிஸ்டர், நம்ம என்ன பண்றோம்? பென்சில் அவன் கூறாதான் வரும், ஒடிச்சிடுறது அவங்கள. சர்ச்சைக்கு வந்தாலே ஜனங்களை என்ன ஆக்கிறதுனா பயம் காமிக்கிறது. ஏசு வரப்பா, நீ எப்படி ஆக போறப்பா, வீட்டை பார், போவியா போக மாட்டியா? எதுக்கையா கோயிலுக்கு வர்றது? சந்தேகத்துக்கு விடுறதுக்கா கோயிலுக்கு? சந்தேகத்தை போக்குறதாங்க கோயில், சர்ச்சு. சந்தேகத்தோடு வரவன சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறவன் தான் ஆலயம். எத்தனை பேர் ஆமேன்றீங்க? ஒரு மாதிரி பார்க்குறாங்க பாஸ்டர் அம்மா. என்ன இந்த பாஸ்டர் அம்மா இல்லையா? அதோ இந்த பாஸ்டர் அம்மா. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியம் சார், ரொம்ப முக்கியம். தெளிவோடு வாழுங்க. இந்த மாதிரி தப்பு பிசாசு வேலை என்ன தெரியுமா? நம்ம நாசமாக போகணுன்னு தான் அவனும் பிரசங்கம் பண்ணுவான் சூப்பராக. அவன் என்ன பிரசங்கம் பண்ணுவான்னா, கடவுள் சரியில்லை, கடவுள் உன்னை அடிப்பார், கடவுள் உன்னை ஒதிப்பார், கர்த்தர் உன்னை நாசமாக்குவான்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான்? ஓதினே இருப்பான். அப்போ அதனால உனக்கு என்ன வரும்? விசுவாசம் வராது, சந்தேகம் தான் வரும். சந்தேகம் வந்தால் என்ன பண்ண? அவிசுவாச வார்த்தை வாயில வந்துனே இருக்கும். ஆகவே விசுவாசம் வரணும்னா தேவன் ரொம்ப நல்லவர். சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, தேவன் ரொம்ப ரொம்ப நல்லவர். என்னை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார். என்னை நேசிக்கிற மாதிரி யாரையும் நேசிக்கலாம் அப்படி சொல்லணும். கர்த்தர் என்ன தான் அதிகமாக நேசிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்ன தான் அதிகமாக நேசிக்கிறார். யாருமே சொல்ல மாட்டீங்க பாரு. ஹலோ, யாருங்க? நான் பாருங்க, திருப்பி சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் கடவுள் வந்துக்கிறார், தெரியுங்களா? நீங்கள் நாசமாக போகிறது தேவ சித்தமே கிடையாது. இல்லைன்னா அவர் அங்கேயே இருந்துட்டு அழிஞ்சு போன்னு விட்டுருப்பாரு. ஏன் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தார்? யோசிச்சு பாருங்க. ஆகவே அருமையானவர்களே, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு போவோம். ஏசாயா புஸ்தகம் 28:16 இங்கே சொல்லுது, விசுவாசிக்கிறவன் பதறான். சொல்லுங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் என்னங்க உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ள மூளைக்கல்லா இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பதறான். என்ன சொல்ற பாருங்க, நீங்க எதை விசுவாசிக்கிறீங்கன்னா அதை திருப்பி வாசிங்க. அது எப்படிப்பட்ட கல்லாம்? அது எப்படிப்பட்ட கல்? 28 அதை போய் நின்று வாசிக்கலாம். அது ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வாசிக்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். யார்? கனி சிஸ்டரா? சூப்பர், குட். நல்லா சூப்பராக வாசிக்கிறீங்க. உங்களை கடவுள் ரொம்ப அற்புதமாக ஆசீர்வதிப்பார். 28:16 ஆதலால், சொல்லுங்க எல்லாரும், ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது. யார் உரைக்கிறது? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் வைக்கிறேன். சொல்லுங்க, அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரிசுத்தப்பட்டதும் விலையேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிற நான் பதறான். இந்த அஸ்திபாரமான கல் யாரு? அதான் இயேசு. அது எப்படிப்பட்ட கல்லா? விலையேறப்பட்ட கல்லு, பரிசுத்தப்பட்ட கல். அப்படின்னா சோதிக்கப்பட்ட கல். இயேசு ஆகிய கல், கண்மலையாக கிறிஸ்து எல்லாவற்றையும் சோதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் பரிசுத்தப்பட்டு திட அஸ்திபாரமான கல். அந்த கிறிஸ்து என்கிற இந்த கல் உங்களுக்குள்ள வந்திருக்கிறார்.
அவரை விசுவாசிக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்னா பதற மாட்டான். சொல்லுங்க, பதற மாட்டான். பதற மாட்டான் என்ன பண்ணுமா? பயப்பட மாட்டேன். நான் சொல்ல, எப்படி சொல்லுது? பதறான். சொல்லுங்க, பதறான். விசுவாசிக்கிறவன் பதறான். பாருங்க, உங்க பாஸ்டருக்கு எவ்வளோ விசுவாசம் இருக்குது பாருங்க. இந்த இடத்துல எல்லாம் நைட்ல எல்லாம் வைக்க மாட்டாங்களாம். என்னது கூட்டமே? எல்லாமே வந்து டவுன்ஷிப்பில் வைப்பாங்க, இங்கே கிராமத்துலலாம் வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காலையில் வைக்கிறதே பெரிய விஷயம். காலையிலே வைக்க, ஆனால் நைட்டில் வச்சிருக்கிறாரு. இவ்வளோ பேர் வந்துக்கிறீங்க, இதுதான் ஃபெய்த்து. எங்களையும் அங்கேருந்து கூட்டின்னு வர, என்னடா வந்தால் என்ன பண்ணுவாங்க, வராங்களா வரல மாட்டான், அதெல்லாம் இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு தான் இது நடக்கும்னு தெரியும். ஆமே. இல்லைன்னா ஐயோ நைட் ஆச்சே வரமாட்டாங்களே, யாருக்கும் வண்டி இல்லையே அது இல்லையே அப்படின்னு இருந்தால் இந்த கூட்டம் இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டீங்க. ஃபெய்த்து தான் இன்றைக்கி இவ்வளோ பேரை கொண்டு வந்துச்சு. ஃபெய்த்து தான் இன்றைக்கி போதிக்குது உங்களுக்கு. நீங்கள் பதறக்கூடாது. நீங்கள் என்ன சூழ்நிலை எப்படி இருந்தாலும், நான் திருப்பி சொல்கிறேன், இந்த சபை ரொம்ப அற்புதமாக நடக்கும். நீங்கள் நினைக்கிறீங்களா? நாங்கள் போன ட்ரிப் வரும்போது என்ன இருந்தது? எதுவும் பூச்சி வேலையே இல்லை. சார் தான் பூசியிருந்தார். அந்த பக்கமாக ஒரு ஓரமாக இந்த பின்னா போஸ்டார் இங்கே பூசினார் நினைக்கிறேன். இதெல்லாம் பூசாத இருந்துச்சு, வெளியே பூசாத இருந்தது, கதவு இல்லாத இருந்தது, பெயிண்ட் இல்லாத இருந்தது. ஆனால் இப்போ வரும்போது என்னாச்சு? கதவும் போட்டாச்சு, பூசியும் முடிச்சாச்சு, வெளியும் பூசியாச்சு, பெயிண்ட்டும் அடிச்சாச்சு. இன்னும் பாக்கி சார், பாக்கியம் நடந்துடும் சார். பாக்கியம் ரொம்ப சீக்கிரம் நடக்கும். சொல்லுங்கள், ரொம்ப சீக்கிரம் நடக்கும், ரொம்ப சீக்கிரம் நடக்கும். ஆமென். எல்லாம் சீக்கிரமா, அதி சீக்கிரத்தில் நீங்க விடு இந்த லேசான உபத்திரவம் சீக்கிரமா மாறிடும் எல்லாமே. ஆமா, சீக்கிரமா மாறிடும். சீக்கிரமா இந்த சபை எப்படி பண்ணா பிரம்மாண்டமா இருக்கும். நீங்கெல்லாம் டிஜிட்டல் போர்டோடு இருக்கும். நாங்க பாடும்போது லைட் அடிக்கும் சூப்பரா. ஆமென். இதெல்லாம் யோசனை பண்ணியிருந்தேன் பாருங்க. இதெல்லாம் உட்காந்து யோசனை பண்ணியிருந்தேன். இன்னைக்கு இப்படி இருக்கலாம், வெறும் இந்த வாட்டர் டியூப் லைட் இருக்கலாம், ஆனா எல்லாம் சூப்பரான லைட்ஸ் இருக்கும், ஃபுல்லாக அற்புதமாக இருக்கும். உள்ள வரத்துக்கு தரகரெல்லாம் சூப்பராக போட்டிருப்பீங்க. ரொம்ப நீங்கள் வரத்துக்கு நல்லா இருக்கும். நல்ல வேனுகள்லாம் விடுவார், அப்புறம் காருகள்லாம் வரும். அப்படியோ அப்புறம் இடம் பிடிக்கிறதுக்கு நீங்கள் லேட்டாக வந்தால் இடம் இருக்காது. டிக்கெட் போடுற அளவுக்கு இருக்கும். ஏன்னா லேட்டாக வந்தால் இடம் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் நின்று தான் பார்த்துக்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் ஆக்குவார். அதான் விசுவாசம். விசுவாசம் என்பது என்ன? காணப்படாததை இப்பொழுதே நம்புறது. நம்ம இப்போதே நம்புது. அப்போ நடக்க மாட்டாக்கா? சொல்லுங்கள், கரங்களை தட்டுங்க. இது இவ்வளோ பெரிய காரியம் நடக்க போகுது. ஆமென். தேவனுக்கு மகிமை பண்ணுங்க. தேவன் இதெல்லாம் செய்வார். இதெல்லாம் நடக்க போகுது. நடக்காது ஒன்றுமே கிடையாது. தேவனால் இவ்வளோ பண்ணாருங்க, இவ்வளோ பண்ணியிருக்கிறாருங்க. பாஸ்டர் வரும்போது இந்த ஊருக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாத இருந்தார். என்ன ஊழியம் பண்ணி பாருங்களேன், நீங்கள் ஊழியம் பண்ணி பார்க்கணும்னு தெரியும். சும்மா இல்லை ஊழியன்னா. குடும்பத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஊழியம் நினைத்துறீங்களா? இது வந்து ஊழியம் செய்கிறதுனா அது ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்து. எப்படி தெரியுமா? ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா விசுவாசத்தில் வாழ்கிறது. ஆமாம். ஒரு இதுக்கு போனீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா கடன் சொல்லிட்டு வருவீங்களா? அவன் போகிறப்ப ஊசி போகிறதுக்கு முன்னே எவ்வளோ காசு வச்சுருவேன்னு பார்ப்பான். ஹோட்டலுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க? காசு, எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். ஹலோ, இருக்கிறீங்களா? ஆனால் சர்ச்சுக்கு வந்தால் என்ன பண்ணுறது இல்லை. இங்கே வந்த உடனேயும் யாரையும் காசு கேட்க முடியாது. ஆமென். என்னாச்சுங்க? கவனிங்க. இங்கே சபைக்கு வந்த உடனே என்ன பண்ண முடியாது? எல்லாரையும் ஆண்டவரே அப்பா வந்த உடனே வந்துட்டீங்க, உள்ளே வந்துட்டீங்களா, நீங்களாம் இவ்வளோ கொடுங்க, இவ்வளோ கொடுக்கணும், கொடுக்க முடியாது. ஊழியனா என்ன தெரியுங்களா? தேவனை நம்புறது, விசுவாசமாக பேசுறது. அதுக்கப்புறம் தான் மக்கள் மாறுவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள உள்ளத்தில் ஆண்டவர் ஏவனா தான் கொடுக்க முடியும். அப்போது சும்மா இல்லை, இவ்வளோ தூரம் ஒன்றுமே இல்லாத யார் உதவியும் கிடையாது அவருக்கு. கர்த்தரோட உதவி தான். எத்தனை பேர் கேட்குறீங்க? கர்த்தரோட. ஏன் சொல்ல வரேன்னா, அவர் என் தம்பின்னு சொல்லலை, நானும் ஊழியக்காரன். எனக்கு 2 பிள்ளைங்க. ஒன்றே இல்லாத தான் போனேன் கும்பிடிக்கு. ஒரு சைக்கிள் கூட, ஓட்ட சைக்கிள் கூட இல்லை, போனேன். ஆனால் டெய்லி விசுவாசம் சொன்னேன்ல. இப்போ எனக்கு வீடு வாசலெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறாரு. இந்த போன மாதம் என்ன பண்ணேன்? எதுக்கு? டெல்லிக்கு, ஆக்ராக்கெலாம் போயிட்டு வந்தோம். மாதம் போகிறோம் எல்லா இடத்துக்கும் ஊழியத்துக்கு. இந்த மாதம் 5-6 இடத்துல ஊழியம் இருக்குது. பாஸ்டர்ஸ் மீட்டிங்லாம் இருக்குது. எல்லாம் என்ன பண்ணுறோம்? எல்லாத்துக்கும் பைசா வேணும். சொல்லுங்கள், பைசா வேணும், பணம் வேணும். ஆனால் பணத்தை அது ஆண்டவரே அப்போ விசுவாசிகளை நம்புறது கிடையாது. ஆனால் விசுவாசிக்க வச்சா அவங்க கொண்டாந்து கொட்டிடுவாங்க.
ஆமென். அவங்க கொண்டாந்து கூட்டிட்டு வாங்க. அதுக்கு தான் இந்த பிரசங்கம். எதுக்கு பிரசங்கம்னா உலகம் முழுதும் இந்த சுவிசேஷத்தை சொல்லணும். சும்மா இது ஏதோ பணக்காரனா நீங்கள் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம்னா, இந்த சுவிசேஷத்தை எந்த மனுஷன் சாவக்கூடாது, எந்த மனுஷன் நரகத்துக்கு போகக்கூடாது. இன்னைக்கு பாருங்க எப்படி நடக்குது பாருங்க. இயேசுவை இல்லைன்னா நரகத்துக்கு தான் போயிடுவாங்க. ஆனால் நீங்களா பரலோகத்துக்கு கடவுள் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு. மனுஷன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான், பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு ஒருவரே வழி, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். அப்போ அவர் என்ன பண்றாரு, இந்த பூமியில உங்களை என்னையும் ஹெல்த் ஆக்கி இந்த மக்களுக்கு படம் காமிக்கிறார். ஏதோ பார் ஏன் ஒரு சந்ததி இருக்குது, இந்த சந்ததி கவனி. இந்த சந்ததி என்ன பண்ணுது, தேவனை மாத்திரம் விசுவாசிக்குது. இது பொருள்ல பெறல்ல ஏர்ல இறங்கல ஃபெய்த்ல போது இளைப்பாறுதலோட ஒரு வாழ்க்கை. சொல்லுங்க, இளைப்பாறுதலோட வாழ்க்கை. ஏசு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமங்க நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு சொன்னார் ஒழிய, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொன்னார் ஒழிய, நீங்க வாங்குங்க உங்களை புரட்டி எடுப்பேன்னு சொல்லு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்க எல்லா இடத்துல வாருங்கள், நான் உங்களை இந்த சபையில புரட்டு பண்ணுவேன். நீங்க உருளுவீங்க பிறழுவீங்க, உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுப்பேன், நான் உங்களுக்கு வேதனையை கொடுப்பேன். அப்படியே சொன்னாரு வேதனைப்படுறவங்களே வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். சொல்லுங்க, இளைப்பாறுதல். பிரைஸ் தி லார்ட். கரெக்டாக டைம் ஆயிடுச்சு, நான் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் பாருங்க, இயேசு படகுல போறார். இயேசு படகுல போறார். திருப்பி ஏன் சொல்றேன்னா ஃபெய்த்து. இயேசு படகுல போறாரு, 12 சீஷரும் போறாங்க. தூங்குறாரு இயேசு, நல்லா தூங்குறாரு. எப்படி தூங்குறாரு, நல்லா கொரக்கு விட்டுன்னு தூங்கினாரா என்னன்னு தெரில, நல்லா தூங்கினார். ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரியல அவருக்கு. அப்படியே புயல் அடிக்குது, காத்து அடிக்குது, படகு நிரம்புது, ஆடுது, முழுவது. 12 பேரை முழிச்சுனுக்குறானுங்க. முழிச்சுன்னு ஓ கதை, ஆண்டவரே ஐயா 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 எங்க இருக்கீர் தூங்குறீங்களே, எழுந்துருங்க. கவலை இல்லையா உங்களுக்கு, கவலை இல்லையா, இதெல்லாம் கத்துனானுங்க. ஆனால் ஒன்று மட்டும் செய்யலை. அதை தான் ஏசு சொல்லி கொடுத்தாரு. என்ன பண்ணாரு, ஏந்திரிச்சார் ஏசு. கவனிங்க, இது கேட்ட காரியமாக இருக்கானா, கவனிங்க ரொம்ப முக்கியம். கேட்டேன் சார்னா நீங்கள் போயிட்டீங்கன்னு அர்த்தம். கேட்டேன் சார்னு யோசிக்காதீங்க. சொல்லுங்க சார் கேட்குறேன். கேட்டேன் சார்னா அவள்கிட்ட நீங்கள் சொல்லுங்க சார். ஆமாம் கேட்டேன் சார். பிசாசு நிற்கிறான்னு பின்னால கேட்டேன்ல. சொல்லுங்க சார். நம்ம என்ன சொல்கிறோம், எதனா ஒன்றா சொல்லுங்க அட்ரஸா அதை எழுதிக்கிறேன் 9393. அதுக்கு மட்டும் பின்னாலே போடுது 93 சொல்லு 83. என்ன சொன்னீங்க, இது மட்டும் எனக்கு தெரியாத மாதிரி நோட் பண்ணணும். ஆமேன். அப்போ சொல்றாரு, எழுந்துச்சாரு, தட்டி எழுப்பிட்டானுங்க. எழுந்துருச்சுன்னா இறையாதே அமைதியாக இருன்னு சொல்லிட்டு ஒன்று எல்லாம் அமைதியில் ஆச்சு. இறையாத இருந்துச்சு. சொன்னார், டேய் லவான்னு கத்துனீங்களேடா, ஆண்டவரே மடிச்சு போகிறோம் கவலை இல்லான்னு கத்துனீங்களே, இதே மாதிரி இறையாதே அமைதியான்னு சொல்ல தெரியலடா உனக்கு, உங்கள் விசுவாசம் எங்கடா கேட்டார். நமக்கு கூப்பாடு போட தெரியும், ஐயோ நயா மயா ஐயோ இருக்கிறீங்களா. ஆனால் சொல்கிறாரு, கூப்பாடு போடாத, பேசு. பிரச்சனையை பார்த்து கம்முனு சைலண்ட் ஆயிரு. என்ன எகிர்ற, அமைதியாரு, போ வீட்டை கெட் அவுட். வறுமையை போ கெட் அவுட், வியாதியை கெட் அவுட், ஐசி கெட் அவுட் அப்படின்னு போடணும். ஹலோ இருக்கீங்களா இல்லையா, அப்படி சொன்னா தாங்க போவோம். ஏசு அப்படிதான் சொன்னார். ஏசு ஐயோ உடனேப்பா பயம், எப்படிப்பட்ட ஒரு ஆமா புரியல அவங்களுக்கு, சொன்னா நிற்கும் புரியல. அப்படியே சொன்னாரு, அமைதியா அப்படியே கெட் அவுட்னாரு, போயிடுச்சு. கீப் குவைட் சைலண்ட் அப்படின்னாரு, அமைதியாயிடுச்சு. நீங்க என்ன பண்றீங்க, உங்க வீட்டில் எல்லாம் கத்துறதுக்கும் அது கூட சேர்ந்து கத்துறது. அப்படிதான் கத்தாங்க 12 பேரையும். ஒரே ஆளுங்க, சிங்களா வந்து நிறுத்திடுச்சு எல்லாத்தையும். ஆமேன். அவர் பண்ணி கூட்டம் கிடையாது. சில நேரத்தை அப்படிதான் சொல்ல வேண்டியதாகுது பாருங்க. நீங்க யாருங்க, சிங்கம். சொல்லுங்க, சிங்களா வந்து எல்லாத்தையும் மாத்திருவீங்க. ஆமேன். அம்மா சிங்களா தான் வருமா, யூத ராஜ சிங்கம் நீங்க. ஆமேன். அவர் யூத ராஜ சிங்கம். அந்த சிங்கங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க சிங்கம் மாதிரி வாழ தேவையில்லையா. சிங்கம் கர்ஜிக்கும் காட்டுல எல்லா மிருகம் பயப்படுமா.
அந்த மாதிரி நீங்க கர்ச்சிக்கணும். நீதிமான் சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். நீதிமான் எப்படி இருப்பான்? சிங்கத்தை போல் தைரியமா இருப்பான். ஹலோ, ஒரு மாதிரி இருக்குதுல்ல உங்களுக்கு? இந்த பிரசன்ஸ் இல்லாத ஏத்துக்க மாட்டீங்க நீங்களாம். நான் என்ன பண்ணோன்னா, இப்போ வந்து சோத்ரா அன்பலையா அல்லேலூயா அறிவான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய கண்ணீர் கவலையை கடவுள் பார்த்து கொண்டு அல்லேலூயா எல்லாம் அழுவீங்க. அருமையாக தீர்க்கதரிசி சொன்னார், ஐயா என்னைக்காகவே பேசினார். பேசினா பிரயோஜனம்? அதே அழ திருப்பி நாளைக்கு வருஷம் போல் அழ கேஸ் தான். நான் சொல்கிறேன், அழ நிற்கணும். நீங்கள் ஜாலியாக இருக்கணும், சந்தோஷமாக. அதாங்க இயேசு வந்தார். அழுதுகினே இருக்கிறதுக்கா வந்தார் இயேசு. அங்கேருந்து வந்தார் கல்லறைக்கிட்ட. எங்க 4 நாள் லாசர்கிட்ட வந்து நின்னார். மரியாள் சொல்கிறா, ஆண்டவரே 4 நாள் ஆச்சு, நாருமே அப்படி இயேசு சொன்னார். மாறுமே சொல்லுங்க, மாறுமே சொல்லுங்க, மாறுமே. எல்லாம் என் வாழ்க்கை எல்லாம் மாறுமே. நாராதுங்க, மாறும். சிம்பிளுங்க. திருப்பி அதுக்கப்புறம் இல்லை, இயேசு அழுதாராம். இயேசு அழுது என்ன பண்ணாரு? மரியாளே, ஓ நானும் ஒரு அழுதுறேன். ஒரு மாலை போட்டு போயிட்டாரா, இல்லை 2 மெழுகுவர்த்தி வச்சுட்டு போயிட்டாரா லாசர் கல்லறையில்? சொல்லுங்க. அப்படி இருந்தால் கொஞ்சம் காமிங்க, நான் பார்த்துறேன். இயேசு வந்தாருங்க, மாலை போட்டாரு, 2 மெழுகுவர்த்தி வச்சு ஏற்றினாரு, அழுதுட்டு போயிட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு? இருக்குது. லாசருவே வெளியே வா, பிரச்சனையிலிருந்து வெளியே வா, உன் பிரச்சனையிலிருந்து வெளியே வா. உன் வியாதி, பலவீனம், நோய், உன்னுடைய கண்ணீர், கவலை, போராட்டத்திலிருந்து வெளியே வா இயேசுவின் நாமத்தினால. ஆமென் சொல்லுங்க. வெளியே வா. அதுலயே உட்கார்ந்தீங்க. நீங்க பேசுனா வெளியே வரலாம். ஆமென். திரும்பி ஆமென்றீங்க. கடைசியாக முடிக்க போறேன் நான். பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 5:6 சொல்றாரு. 2 கொரிந்தியர் 5:6, நாங்க பார்த்து நடப்பதில்லைப்பா. நாங்க பார்த்து நடக்க மாட்டோம், பார்க்கறதுல நடக்கிறது கிடையாது. நாங்க விசுவாசத்தில் நடக்கிறோம். அப்படின்னா பார்க்காத காரியத்தை நம்பி வாழ்றோம். ஆமென். பவுல் சொல்றாரு, நான் பார்த்து நடப்பதும் இல்லை, விசுவாசம் என்ன சொல்றாரு? நாங்கள் தரிசித்து நடப்பதில்லை, பார்த்து நடப்பதில்லை. நாங்கள் விசுவாசம் பார்க்காததை நம்பி வாழக்கூடியவர்கள். எங்க ட்ரேட்மார்க்கே வேற. நாங்க விசுவாசம் மார்க்கத்தார், ஆபிரகாமுடைய சந்ததி, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற மக்கள். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் வேதம் சொல்லுது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். இப்போ வசனத்தை பேசினுக்கிறேன், அந்த விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். சொல்லுங்க, இப்போ விசுவாசம் வந்து இருக்குது உங்களுக்கு. ஆமாம், எத்தனையோ ஒரு மாதிரி வந்தீங்க. இப்போ வாசனை உள்ள போயினே இருக்குது, ஜீவன் வருது, அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். சும்மா அப்படி ஒண்ணு நடக்கும். இப்ப போறதெல்லாம் உள்ள போய் வேற இது பாருங்க, பிச்சிட்டு கிளம்பும். உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம், சுகமோ, ஆரோக்கியமோ, குடும்ப சமாதானமோ அப்படியே நிரம்பி வடியும். கடைசியாக ஒரே ஒரு வசனம் வாசிங்க சிஸ்டர். ரோமர் 10:11 வாசிங்க. ஷாகா பாக்கா. நாளைக்கு இன்னும் நிறைய இருக்குதுங்க. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நிறைய இருக்குது. அவரை விசுவாசிக்கிற எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம்னா வேதம் கடவுளுடைய வார்த்தை சொல்லுதான். அவர் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன், நான் வெட்கப்படுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆமென். சொல்லுங்க, விசுவாசிக்கிறீங்களா? நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. எங்கேயும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார் கர்த்தர். நீங்க அவ்விசுவாசம் ஆனால் தான் நீங்க வெட்கப்படுவீங்க. நீங்க விசுவாசிங்கன்னா வெட்கப்படவே மாட்டீங்க. ஆகவே உங்க விசுவாசம் தேவன் மேல இருக்கட்டும், தேவனுடைய வார்த்தை மேல இருக்கட்டும். உங்க வாயும் பேச்சும் தேவனுடைய வார்த்தையை தவிர எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது? வாயை திறந்து கட்ட அழுக்கக்கூடாது. வெளியே வானாரு, அமைதியா இருணும். பிரச்சனைகளை பார்த்து சைலண்ட், கீப் குவைட். இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வாதமே வா, பணமே வா, சுகமே வா, ஆரோக்கியமே வா, அற்புதமே வா, அதிசயமே வா. இதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணலாமா? பாருங்க, வேதம் சொல்றது தான் சொல்றேன். கர்த்தர் பார்த்தாரு, நாணத்தை சத்தமிட்டு அழை, புத்திய சத்தமிட்டு அழை. அதை தான் சொல்றது. பணமே வா, சுகமே வா, ஆரோக்கியமே வா, சமாதானமே வா, சந்தோஷமே வா, ஞானத்தை வான்னு சொல்லும் போது, புத்தியை வான்னு சொல்லும் போது எல்லாத்தையும் வான்னு சொல்லணும். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.